Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஆனந்தம் தமிழ் சேனல். This is ஆனந்தி திருமூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து எப்படி ஈஸியாவும் குயிக்காவும் டீப் க்ளீனிங் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்தம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டன் ஆல் அப்படிங்கற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட புது வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் फ्रेंड्स. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம பியூட்டி சேனலோட லிங்க்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெசிபீஸ் சேனலோட லிங்க்கும் இருக்கு. தேவைப்பட்டா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து வர்க்கிங் உமன்ஸா இருக்காங்க. சோ வீட்டு வேலைகளை பார்க்கறக்கே டைம் கிடைக்கிறது இல்ல. வீடு ஃபுல்லா டீப் க்ளீனிங் பண்ணனும் அப்படினாலே சிரமம்தான். சோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியா வந்து டீப் க்ளீனிங் பண்ற மாதிரி டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வந்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ ரொம்ப ஈஸியான டிப்ஸ் வந்து நிறைய நான் சொல்லி இருக்கேன். வீட்டு வேலைகளை வந்து எப்பவுமே ஒரே ஆள் செய்யாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை அசைன் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் பண்ணி செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகாது. ஒரு ஆளே எல்லா வேலையும் செய்யணும்ங்கற கட்டாயம் இருக்காது. ஈஸியா வந்து வேலை முடிஞ்சிரும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிப். அதுக்கு அடுத்ததா நம்ம டீப் க்ளீனிங்ல மேஜர் ரோல் ப்ளே பண்ண போறது இந்த வெட் வைப்ஸ் தான். ஸோ பேபி வைப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய டிஸ்இன்ஃபெக்டட் வைப்ஸும் வந்து ஆன்லைனில் நிறைய கிடைக்குது. ஸோ இது வெட்டாக இருக்கும்போது வந்து நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் 1 hour பண்ணுற ஒர்க்கை 15 minutesல நம்ம முடிச்சிடலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது வந்து வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாங்க. எப்போவுமே டீப் க்ளீனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரூஃப்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் மேலே இருக்கிற டஸ்ட்டு வந்து கீழே விழுகும். ஸோ கீழே க்ளீன் பண்ணிவிட்டு மேலே பண்ணோன்னா நம்ம ஒர்க் எல்லாமே டபுள் ஆயிரும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டடை அடிக்கிறது, ஃபேன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து எப்போவுமே என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேலையும் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ ஒட்டடை அடிக்கிறதோட வந்து ஃபர்னிச்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே இருக்கிற டஸ்ட்டும் வந்து அப்பப்பவே க்ளீன் பண்ணிட்டா இன்னும் வேலை வந்து ஈஸியாயிரும் உங்களுக்கு. ரூஃப் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபேனை க்ளீன் பண்ணிடணுங்க. அப்போ தான் வந்து அடுத்த வேலை வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட். பழைய பில்லோ கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது டஸ்ட்டு வந்து அதிகமாக கீழே விழுகாது. ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை மட்டும் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஃபேன் சூப்பராக க்ளீன் ஆகிடும். இந்த மெத்தட் வந்து உண்மையாகவே சூப்பராக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இல்லாமல் இன்னொரு மெத்தடும் நான் யூஸ் பண்ணுவேன் வீக்லி க்ளீனிங் பண்ணும்போது. ஸோ அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபேன் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஃபேன் முடிச்சோன்னா ஒவ்வொரு ஃபர்னிச்சராக நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற எல்லா திங்ஸும் நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஜிஸ்மி குட்டி தான் வந்து இதை க்ளீன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து அவங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து டஸ்டிங் வந்து பண்ணிவிட்டு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டால் எல்லா ஃபர்னிச்சரும் ஒன்றும் விடாமல் ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பெட் மேலே இருக்கிற பெட் ஸ்ப்ரெட்டு, பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் கிளாத்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுடணும் துவைக்கிறதுக்கு. ஸோ அந்த ரூமே பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் ஆயிரும். இப்போ வந்து கூட்டி விட்டு தொடச்சி விட்டுட்டோன்னா அந்த ரூமோட ஒர்க் நம்மளுக்கு முடிஞ்சுங்க. ரூமு வந்து கூட்டி தொடச்சதுக்கப்புறமா பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸ் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து நம்ம மாற்றிடலாம். ஸோ ரூமே வந்து சூப்பராகிரும். ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தால் ஒரே டைமில் எல்லா வேலையும் செய்யாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூம் வந்து பிரித்து நம்ம செய்யலாம். அப்போ வந்து ஒர்க் ஈஸியாக முடியும். பெட் ஸ்ப்ரெட் மட்டும் இல்லாமல் சோஃபா கவரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சோஃபா கவரும் மாற்றியாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 ரூமும் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ நான் ஃபுல்லாக காமிக்கல. ஃபுல்லாக காமிச்சா வீடியோ பயங்கர லென்த்தியாக போயிடும். அதனால் வந்து கம்மியாக தான் காமிச்சிருக்கேன். அடுத்தது மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக கர்டைன்ஸ் போட்டிருப்போம். ஸோ கர்டைன்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துட்டு துவைச்சாச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து திருப்பி மாட்டி பழைய மாதிரி வந்து ரீசெட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ கர்டைன்ஸ் நீங்கள் வந்து 2-3 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மாற்றி கூட வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு செட் தான் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து நான் அப்பப்போ வந்து துவைச்சிட்டு திருப்பி வந்து அதையவே மாற்றிக்குவோம். இப்போ கர்டைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு.
4 கர்டைன்ஸ் இருக்குது. ஸோ 4 கர்டைனும் வந்து போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கிச்சன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிச்சனில் ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு கீழே எடுத்து வச்சிட்றேன். எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டு காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அதை க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த விண்டோவையே ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் பாருங்கள். அதில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு விண்டோவை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே மேட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் திருப்பி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்து போட போகிறேன். இந்த ஸ்டீல் ஸ்டாண்டில் இருக்கிற டஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் டவலை வச்சுட்டு ட்ரையாக இருக்கிற டஸ்ட்டை ஃபஸ்ட்டு முதல்ல ஃபுல்லாக எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பேபி வைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆல்ரெடி வெட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து ஃபுல்லாகவே நான் தொடச்சி எடுத்துட்றேன். ஏன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணனா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வைக்கணும். இது ஆக்சுவலாக நான் நைட் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். அந்த வெட் பைப்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது. ஸோ அதை வச்சு நான் சூப்பராக வந்து தொடச்சி மறுபடியும் ஒரு ட்ரை கிளாத் வேணும்னா நம்ம வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பழைய இடத்துலையே வந்து நான் செட் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸும் வந்து அடுக்கி வச்சுக்க போகிறேன். சேம் மெத்தடில் தான் பாத்திர ஸ்டாண்டையும் வந்து நான் க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை டிட்டாச் பண்ண முடியாது ஆணி அடித்து வச்சுருக்கிறனால. ஸோ சேம் மெத்தடில் தான் க்ளீன் பண்ணேன். அடுத்தது கபோர்ட்ஸ் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ சாம்பிளுக்கு நான் ஒரு கபோர்ட் மட்டும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணால் அதில் இருக்கிற எல்லா திங்ஸையும் ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா டைனிங் மேட்ஸ் தான். நான் வந்து லைனராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 போட்டாலே போதும். எனக்கு வந்து ஒரு கபோர்டுக்கு வந்து சரியாக இருக்குது. ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கவும் முடியும். ஜஸ்ட் வந்து வெட் வைப்ஸ் வச்சு ஒரு தொடச்சோம்னா நல்லா க்ளீன் ஆயிடுதுங்க. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெட் வைப்ஸ் வச்சு ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளீன் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஈஸியாக கபோர்டு வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ட்ரை கிளாத் வச்சு தேவைப்பட்டால் தொடச்சிக்கலாம், இல்லைனாலும் க்ளீனாக தான் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பழைய மாதிரி நம்ம திங்ஸ் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லா கபோர்ட்ஸையும் வந்து மேலே இருக்கிறது ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா கபோர்ட்ஸும் நான் அந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். வந்து கீழே இருக்கிற கபோர்ட்ஸ் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு லைனர் தாங்க, பிளாஸ்டிக் இதில் வந்து. ஸோ அது வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் அது வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கிற குப்பையை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வெட் வைப்ஸ் வச்சு ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒரு வெட் வைப்ஸ் பத்தலைன்னா ஒரு 2-3 கோட் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அழுக்கு வராத வரைக்கும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் வந்து ரன்னரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து கவுண்டர் டாப் எப்படி க்ளீன் பண்ணுறது, என்னோடய க்ளீனிங் ரொட்டீன், ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங், கிச்சன் டூர் இது எல்லாத்தையும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப டீப்பாக அதெல்லாம் காமிக்கல. ஸோ தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது திங்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக தீபாவளி டைமில் எடுத்த வீடியோ. ஸோ எடிட்டிங் பண்ண டைம் இல்லாதனால நான் இவ்வளோ நாள் அப்லோட் பண்ணல.
ஸோ இப்போது வந்து எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆனந்தம் தமிழ் சேனல். அடுத்த வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.